கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீ நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ. ஆமென் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இம்மட்டுமா எங்களை கிருபையா எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கிருபையாக உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தமுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பாதைகளை கடந்தாலும் எல்லாவற்றிலும் அப்பா கடக்கக்கூடிய பலத்தை தந்து எங்களை நடத்தி வந்தீரே இசப்பா. உமக்கு நன்றி நன்றி கோடி நன்றிகளை எடுக்கிறோம் இசப்பா. இந்த வேளையிலுமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மேலான கிருபையினால இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தை கர்த்தர் அடிமையின் மூலமாக நடத்தி 1 வருடம் இன்றையோடு நிறைவடைகிறது. போன 2025 ஜூன் 2ஆம் நாள் கர்த்தருடைய கிருபையால் என்னிடத்தில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். அதை கிருபையாய் நடத்துவதற்கும் அதற்கான பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து எதற்குமே தகுதி இல்லாத என்னை அவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் திட்டத்தில் ஒரு சிறு பங்கை கர்த்தர் அடியேன் மூலமாய் செய்யும்படியாய் பாக்கியம் தந்த அன்புக்காக நான் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கடந்த 1 வருட காலமாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார். இதில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேச கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக இதை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பலனாகவும் ஆறுதலாகவும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தரும்படியாகவும் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கர்த்தருக்குள் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உபாகமம் 32 அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாக்கோபுக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற கர்த்தரால் அழைக்கப்பட்ட சந்ததியில் உள்ள யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று. வழி நடத்தினார் என்றால் அவனை எப்படி கர்த்தர் முதலில் தெரிந்து கொண்டார் என்றால் அதற்கு முன்புள்ள வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வசனத்தில், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை தான் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கும். யாக்கோபாகிய நம்மை கர்த்தர் பாழான நிலத்திலிருந்து உளையான சேற்றில் இருந்தும் அவரை விட்டு தூரம் போன நாட்களிலே பூமியின் கடையாந்தரங்கள் இருந்த நம்மளை அவர் கூட்டிட்டு வந்து தொலைந்து போன நம்மளை அவர் தேடி வந்து சுமந்து நம்மளை என்ன செய்தார் என்றால் தொலைந்து போன நம்மளை அவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மளை நடத்தினார், அவர் நம்மளை உணர்த்தினார், அவர் தமது கண்மணியை போல நம்மளை காத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி எப்படி யாக்கோபை கர்த்தர் அவாந்தர வெளியில் அவனை தெரிந்து கொண்டு அவனை நடத்தினாரோ அதே போல இந்த நாட்களிலே உளையான சேற்றில் இருந்தும் பாழான நிலத்தில் இருந்து யாரெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, தேவனால் நீங்கள் தொடப்பட்டீர்களோ, தேவ ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே,
100 ஆடுகள் இருக்க ஒரே ஒரு ஆடு தொலைந்து போன போது அந்த 99 ஆடுகளை விட்டு விட்டு தொலைந்து போன அந்த ஆட்டுக்காக மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால் தேடி ஓடி அந்த ஒரு ஆட்டை மீட்டு அது நிமித்தமாக சந்தோஷப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படித்தான் நாம் ஒரு ஆடாக கூட்டத்தை விட்டு வழி விலகி அவரை விட்டு தூரம் போன நாட்களில் எல்லாம் அதை 99 விட்டு விட்டு நம்மளை தேடி வந்த நல்ல மேய்ப்பன் அவர். அந்த கூட்டத்தில் எத்தனை தகுதியான எல்லா பரிசுத்தம் உள்ள நல்ல குணநலங்கள் உள்ள நல்ல பண்புகள் உள்ள நல்லவர்கள் எத்தனை ஆடுகள் இருக்க, எத்தனை நல்லவர்கள் இருக்க, ஒன்றுக்கும் உதவாத அற்பமாய் எண்ணப்பட்ட ஒன்றுக்குமே உதவாத நம்மளை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்ட அன்புக்காக நான் நன்றியோடு கூட கர்த்தரை துதிக்கிறேன். அவரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாளும் அவர் விட்டு விலகவே மாட்டார். அன்பு பிள்ளைகளே, அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் நடத்துவார். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதே போலதான் யாக்கோபை கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி யாக்கோபை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே கூட இருந்து எப்படி அந்நிய தேவர்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரவே இல்லையோ அதே போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே தேவனாக இருந்து அவர்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை எல்லா தீமையான பாதையிலிருந்தும் நம்மளை விலக்கி காத்து நமக்கு நியமித்திருக்கிற நித்திய பாதையிலே நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களானால் நீங்கள் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஒரு நாளும் அவர் ரட்சித்து விட்டு அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அன்பு பிள்ளைகளை, உங்களை அழைத்தது, உங்களை ரட்சித்தது பரலோக ராஜ்யத்துக்கான திட்டத்திற்காய் என்பதை நீங்கள் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை வேர் பிரித்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி இருக்க உங்களை எப்படி நடத்தாமல் விடுவார்? எப்பேற்பட்ட பாதையிலும், எப்பேற்பட்ட யோர்தான் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட செங்கடல் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அன்று கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தது அதே மக்களை அதே போல உங்களால் அவரால் அவருடைய ரட்சிப்பினால் வந்த அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பரமக்காரனாகிய கானானாகிய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எப்படி அன்றைக்கு செங்கடல் முன்பாக நின்று கொண்டு பாதையே இல்லாமல் தவித்த அந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுது கடலுக்கு முன்பாக நின்று வழியே இல்லாமல் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த செங்கடல் நடுவாய் ஒரு பாதையை உருவாக்கி வெட்டாந்தரையை போல அதை கடக்க உதவி செய்தவர். எது தடையாக அந்த செங்கடல் நின்றதோ அந்த தடையை தன்னுடைய மதிலாக நமக்கு பாதுகாப்பாய் நம்மளை அந்த எகிப்து ஜனங்களை வழிநடத்தின அதே தேவன்தான் நமக்கு எது தடையாய் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நமக்கு பாதுகாப்பாக மதிலாக ஏற்படுத்தி தந்து நம்மளை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களானால், அவர் உங்களை அழைத்தது உண்மையானால், அவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்பதை நீங்கள் உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள். எது அனுமதித்தாலும், ஏசப்பா என் வாழ்க்கையில நீர் என்னை அழைத்திருக்கிறீங்க, நீங்க என்னை ரட்சித்திருக்கிறீங்க, இரத்தத்தால் என்னை மீட்டிருக்கிறீங்க ஏசப்பா. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களுடைய அனுமதி இல்லாம ஆமாப்பா ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில் நடக்காது ஏசப்பா. அப்படி நடந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல அதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் தாருங்க ஏசப்பா என்று கர்த்தருடைய சமூகத்தை நாம் கேட்கும் பொழுது கிருபையாய் நம்மளை அந்த பாதையை கடக்க கர்த்தர் கிருபை செய்வார். அன்பு பிள்ளைகளே, ஏனெனில் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இம்மட்டும் நம்மளை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அதை வேத வசனத்தில் பார்க்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் அழைத்து விட்டு பாதி வழியில விட்டு செல்கிற தேவன் இல்லை. அவர் மரண பரியந்தம், அதாவது நம்முடைய சரீரத்தில் இந்த உயிர் இருக்கும் வரை அதற்கப்புறம் இந்த ஆத்துமா பரலோக ராஜ்யம் சேர்க்கும் வரை அவர் நம்மளோடு கூட இருப்பார். அன்பு பிள்ளைகளே, அதனால் ஒரு நாளும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகபடினாலே உங்களை நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.